ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பஜ்ஜி மாவு எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு தலா 25 கிராம் எடுத்துக்காங்க. 50 கிராம் அரிசி எடுத்துக்காங்க. புழுங்கரிசி, பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 5, உளுந்தை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்காங்க. வறுத்த உளுந்து ஆறுனதும் மற்ற பொருளோடு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்காங்க. சளிச்சு எடுத்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதான், நம்ம வீட்லேயே பஜ்ஜி மிக்ஸு தயார் பண்ணியாச்சு. 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவிக்கிறேன். தோலை சீவிட்டு மெலிசாக நல்லா சீவிக்கிறேன். இந்த பஜ்ஜி மிக்ஸில் நீங்கள் வாழைக்காய், குடமிளகாய், பஜ்ஜி மிளகாய் எதில் வேணாலும் செய்யலாம். முட்டை பஜ்ஜி கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியான முறையில் பஜ்ஜி மிக்ஸு வீட்லேயே தயார் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எண்ணெயை சூடாக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மிக்ஸு, உப்பு, கலர் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து கலந்துக்காங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், பஃப்னு ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜி தயாராகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.